25/4/2025 அன்று நடைபெறவுள்ள நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க கார்ப்பரேஷன் NLC தொழிலாளர் சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தல் எண் 3 வாக்களித்து NLC அண்ணா தொழிற்சங்க ஊழியர் சங்கத்தை தனிப்பெரும் சங்கமாக தேர்வு செய்திட அன்பு வேண்டுகோள் விடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திரிபுவாத செயல்களுக்கு உண்மைகளை மறைத்து சரித்திர பதிவேடுகளை திருத்தம் அடாவடித்தனங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க கார்ப்பரேஷன் NLC தொழிலாளர்கள் சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தல் நாளைய தினம் 25/4/2025 அன்று நடைபெற உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த தேர்தலில் தற்போது அங்கீகாரம் பெற்று NLC ஊழியர்களுடைய நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் NLC அண்ணா தொழிற்சங்க ஊழியர் சங்கம் மீண்டும் அங்கீகாரம் பெறுவதற்காக போட்டியிடுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். நம்முடைய தொழிற்சங்கத்தை எதிர்த்து வேறு சில இயக்கங்களும் போட்டியிடுகின்றன. அதில் திமுகவின் சோமு சாவும் ஒன்று என்று தெரிவித்திருக்கிறார். சோமு சாவிற்கு வாக்கு கேட்டு திமுக தலைவர் என்கிற முறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் வழக்கம் போல பொய்களை விதித்து தொழிலாளர்களிடம் வாக்கு கேட்பது இந்த ஏமாற்று மாடல் கட்சியுடைய வாடிக்கையான செயலை தோலிர்த்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசுகள் NLC பங்குகளை விற்று தனியார் மயத்தை புகுந்த முயற்சி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக அது தடுக்கப்பட்டு இன்றளவும் இந்தியாவிலேயே குறிப்பாக அதிக ஊதியம் பெறக்கூடிய தொழிலாளர்களுடைய பணியாற்றக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக NLC நிறுவனத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தார்பாயில் வடிகட்டிய புழுகு மூட்டையை ஸ்டாலின் அவிழ்த்து விட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். NLC தொழிலாளர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று இந்த விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நினைக்கிறார் போல தெரிகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் NLC பங்குகளை விற்க முனைந்த போது மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உடனடியாக அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு NLC பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்றும் அவ்வாறு விற்க முனைந்தால் NLC நிர்வாகத்தை கண்டித்து நெய்வேலியில் தனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எச்சரித்து கடிதம் எழுதியதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் திமுக அரசு NLC-யுடைய பங்குகளை தனியாருக்கு விற்க முடிவு செய்த போது 27/8/2013 அன்று முதல் 13 நாட்கள் NLC தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினார்கள் என்றும் தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய NLC-யுடைய பங்குகளை தனியாருக்கு விற்க முடிவினை எதிர்த்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். கடிதம் எழுதியதோடு அன்றைய மத்திய அரசை வலியுறுத்தி NLC-யினுடைய 5% பங்குகளை தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தமிழக அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அதாவது டிஸ்கோ மூலமாக வாங்கியதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து NLC நிறுவன தொழிலாளர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றதையும் NLC நிறுவன தொழிலாளர்கள் தனியார் வசம் ஆகாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு அதன் ஊழியர்கள் இந்தியாவிலேயே எந்த பொதுத்துறை நிறுவனத்திலும் இல்லாதவாறு சிறப்பான ஊதியம் பெறுகிறார்கள் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மேலும் காலத்தினால் செய்த நெல் சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்க அந்த அர்த்தம் தெரிந்த NLC தொழிலாளர்கள் NLC அண்ணா தொழிலாளர்கள் ஊழியர் சங்கத்தின் கடந்த தேர்தலில் அங்கீகாரம் வழங்கியதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு NLC பங்குகளை தனியாருக்கு விற்க முற்பட்ட போது திமுக அரசுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஒரு துருமை கூட கிள்ளி போடாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்ததுதான் நிதர்சனம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியோ அவரது மகன் என்ற முறையில் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலினோ இந்த பங்குகள் விற்பனையை எதிர்த்து மத்திய அரசை கண்டித்து அறிக்கை ஏதாவது வெளியிட்டிருந்தால் அதை நாளைய வாக்குப்பதிவிற்கு முன்பு பொதுவெளியில் வைக்க திமுக தயாரா என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முயற்சி பிழைப்புக்கும் தொழிலையே மூலதனமாக கொண்டு அரசியல் நிர்வாக திறனற்ற திரு மு.க.ஸ்டாலின் பசப்பு வார்த்தைகளிலும் அவர் ஆட்டும் கிளுகிழுப்பை சட்டங்களுக்கும் செவிசாய்க்காமல் NLC தோழர்கள் அவர்களுக்கு என்றென்னும் பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடிய NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தை எண் 3 வாக்களித்து தனிப்பெரும் சங்கமாக தேர்வு செய்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.